ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்க பிரவீன் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி அந்த டாப்பிக்கில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரொடக்டிவிட்டி. ஏன்டா ஒரு நாள் வீடியோ போடலன்னா எனக்குமே என்னன்னு தெரியல. நான் ஒரு மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், ஒர்க்கு டைமே இல்லை எனக்கு வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி தான் ஒரு ஆச்சு, சரி சும்மா வீடியோ போடலாம் வீக்கெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணேன். என்ன டாபிக் போடுறதுன்னு எனக்கும் தெரில. அப்புறம் தான் சரி, ப்ரொடக்டிவிட்டி நிறைய பேர் டைம் யூஸ் பண்ணுறாங்க, எனக்குமே அவ்வளோவா தெரில ப்ரொடக்டிவிட்டினா என்னென்னு. சரி, அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு ஒரு 10 பாயிண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரி, அதை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம். ஹவு டு பி ப்ரொடக்டிவிட்டினா ஒன்றும் கிடையாது, பெரிய இது கிடையாது. டைம் முடிஞ்ச அளவு வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயும் இருக்க முடியாது. நாலு 24 ஹவர்ஸ்னால் நம்ம தூங்குறது 8 ஹவர்ஸ் அந்த மாதிரி போகுது, ஒர்க் 8 ஹவர்ஸ் போகுது, பேலன்ஸ் 8 ஹவர்ஸ் இருக்கும். இருந்தாலும் அதை தாண்டி நம்ம ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணணும், டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. நமக்கு இருக்க லைஃப் ஸ்பேன் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா டைம் வந்து குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். அது நம்ம எந்தளவு வந்து ஒய்ஸாக ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க மல்டி டாஸ்கிங் பண்ணால் டைம் வந்து கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணலாம். நான் என்ன சொல்லுவேன்னா மல்டி டாஸ்கிங் ஃபஸ்ட்டு பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணோம்னா வந்து ஒரு வேலையே பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். 2-3 வேலையை அட் டைமில் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், சீக்கிரம் முடிக்கும். அது எல்லாருக்கும் அதே மாதிரி சொல்ல முடியாது. எனக்கு வந்து ஒரு வேலையை ஒரு டைம் பண்ணிட்டு இன்னொரு டைம் பண்ணுறது தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். மல்டி டாஸ்கிங் நான் எப்பயுமே பண்ண மாட்டேன். எனக்கு எப்பயுமே இப்போ எப்படி சொல்கிறது, படிக்கிறதுனா படிக்கிறது, இல்லை ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லை வேறு எதாவது ஒர்க் அவுட் பண்ணால் அந்த மாதிரி பண்ணுறது தான் எனக்கு எப்பயுமே ஈஸியாக இருக்கும். ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இன்னொரு விஷயத்தை அதோட ஆட் பண்ணி சேர்த்து மல்டி டாஸ்கிங் வந்து நான் எப்பயும் பண்ண மாட்டேன். இதை ஃபஸ்ட் பாயிண்ட் வேணால் வச்சுக்கலாம். மல்டி டாஸ்கிங் அவாய்ட் பண்ணிட்டு செப்பரேட் டாஸ்க்காக பண்ணோம்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்போ தான் வந்து பிரேக் எடுக்கணும்ல, பிரேக் டைம் அந்த மாதிரி அதை கொஞ்சம் கரெக்டாக ஏற்ற மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணலாம். எப்படின்னா அந்த நோட் பேடு, நோஷன் இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி என்னென்ன பிரேக் டைம் எடுக்கிறோம், எவ்வளோ வந்து டைம் கன்சைன் பண்ணுறோம், அந்த மாதிரி சும்மா நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி கஷ்டங்கள், பர்த்டேஸ் வரும், ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி போவோம், எங்கேயாவது போவோம், அதெல்லாம் வந்து அந்த டைம்லாம் ஒன்றும் இது பண்ணிட்டு முடியாது. படத்துக்கு போவோம், அதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் அ தானே, அது போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்குன்னு ஃபுல் டைமாக அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த இது பண்ணுறதுக்கு நம்ம அந்த மாதிரி ஒய்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பிரேக் டைம் ஷெட்யூல் பண்ணி பண்ணலாம். வேறு ஸ்மால் டாஸ்க்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அது செப்பரேட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு. சில பேருக்கு வந்து காலைல எழுந்தோடனே கொஞ்சம் நிறைய வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நான்லாம் காலையில் சீக்கிரமாக எழுந்திக்க மாட்டேன், லேட்டாக தான் எழுந்திப்பேன். சில பேர் வந்து எப்படி சொல்கிறது, மார்னிங் ஏர்லியாக வேக்கப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது நல்லது தான். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மார்னிங்லேயே கொஞ்சம் சின்ன ஸ்மால் டாஸ்க்லாம் முடிச்சிட்டிங்கன்னா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி லேட்டாக எழுந்திக்கிற காயாக இருக்கீங்க அப்படின்னா நைட்டு பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நைட்டு வந்து நம்ம லேட்டாக தூங்குவோம், சிலப்போ 10 அந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்மால் டாஸ்க்லாம் நைட்டு பண்ணிவிட்டு காலைல எப்படி லேட்டாக எழுந்திரிக்க போகிறோம், அதுக்கப்புறம் ப்ரைமரியான டாஸ்க்கை வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுக்கும் பண்ணலாம். அது ஒரு இதாக இருக்கும். வேறு என்ன, டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் கட் பண்ணலாம். முக்கால்வாசி இப்போ மீட்டிங்லாம் இருக்கும்போது ஃபோன் வைப்ரேட்டில் சைலண்டில் போகிறோம்ல, அந்த மாதிரி வந்து முக்கியமாக நைட்டு தூங்குறப்பே இப்போலாம் போகணும், எவ்வளோ நைட்டு எதாவது கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கா. ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷனை மோஸ்ட்லி கட் பண்ணலாம். அதுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அது ஒரு இதாக இருக்கும். அப்புறம் வந்து பிளான்ஸை வந்து ஷெட்யூல் பண்ணலாம். இதுவும் அந்த நோட் பேடில் போகிற மாதிரி தான். எனக்கு நோஷன் ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நோஷன் ஆப் வந்து நல்லாயிருக்கும். அதில் நிறைய நம்ம ஷெட்யூல் பண்ணலாம். கூகுள் கீப் நோட்ஸும் நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட ஒரு படி மேலே இருக்கும் நோஷன். நீங்கள் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணிங்கன்னா பர்சனல் லேப்டாப்பு, ஃபோன் ரெண்டுலேயுமே ஒரே மெயிலில் போட்டு சிங்க் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வந்து நிறைய நோட்ஸ் எடுக்கலாம். இப்போ ஏதாவது படிக்கிறீங்க, நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட் இது போட்டு நீங்கள் இது பண்ணலாம். நோஷன் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதை வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் அந்த ஷெட்யூல் பண்ணுறது, நோட்ஸ் நிறைய எடுத்து வைக்கிறது, ஏதாவது கோர்ஸ் பண்ணுறீங்கன்னா அதோட இது அந்த மாதிரி நிறைய நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கீங்க அப்படின்னா ஒர்க் ஏரியா வந்து இப்போ நம்ம டேபிளில் ஒர்க் பண்ணுறதுனா அந்த ஏரியா கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலாம். நானே பெருசாக அப்படி வச்சுக்க மாட்டேன், இதனால நான் சொல்கிறேன். நீட்டாக இருந்ததுன்னா அதை மட்டும் பார்க்க தோணும். இப்போ அதே இடத்துல கிளஸ்டராக கண்ணாப்பின்னு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம இப்படிக்கும் ஏதாவது நோண்டிகிட்டு இருப்போம், ஏதாவது பண்ணிகிட்டு இருப்போம், அந்த மாதிரி இது பண்ணலாம். அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா நேரத்துக்கும் மோட்டிவேஷன் இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு ஹேபிட்டாக ரொட்டீனாக ஏதாவது ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து மார்னிங் எஞ்சோடனே ஸ்கிப்பிங் ஆடணும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொட்டீனாக நீங்கள் பண்ணீங்கன்னா அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். டெய்லி பண்ணுமே அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் டெய்லி நம்ம அது எப்படி சொல்கிறது, சாப்பிட்றது, குளிக்கிறது அந்த மாதிரி வச்சுட்டோம்னா அது ஒரு ஹேபிட்டாக மாறிடுமா. அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் ப்ரொடக்டிவாக இருக்கலாம். எந்தெந்த திங்ஸ் உங்களுக்கு ஓகேவாக இருக்குமோ அதை வந்து கரெக்டாக பண்ணுற மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். அப்போ வந்து சில ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் வந்து எதாவது கேட்கும்போது நோ சொல்ல முடியாது. அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லே இல்லை, போதும், வேஸ்ட்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஓப்பனாக நோ சொல்லலாம். நோ சொல்கிறது எப்படின்னு கற்றுக்கலாம். அது அந்த மாதிரி ஒரு டாபிக் தேர்ந்தோம்னாலும் அதுவுமே நெட்டில் நிறையா இருக்கும். நான் வேணால் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் அது எப்படி நோ சொல்கிறது அதுக்கு வேணால் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன், ஃபியூச்சரில் வீடியோ போடுற மாதிரி இருந்தேன் அப்படின்னா. வேறு என்ன பண்ணலாம்,
வேக்கப் ஏர்லி வந்து ஒரு குட் ஹேபிட் தான். ஆனால் நானே அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. என்னாலே காலைல சீக்கிரம் எழுந்திரிக்க முடியாது. எப்பயுமே 8க்கு மேலே தான் எப்பயுமே எழுந்திரிப்பேன். அதனால் அது எழுந்திரிக்கிறது அவங்கவுங்க இஷ்டம் தான். சில பேர் 4, 5க்கெல்லாம் எழுந்திரிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான். அது இந்த ஒரு கிளைமேட்டுக்குலாம் என்னால் பெங்களூர்லாம் எழுந்திரிக்கவே முடியல காலைல. எழுந்திரிக்கிறதே டெய்லி 8 மணிக்கு மேலே தான். அதனால் நான் அதை பெருசாக சொல்லலை. இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஹேபிட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்க நிறைய டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல. நான் நைட்டே முடிச்சுட்டு காலையில் லேட்டாக எழுந்திரிப்பேன். எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் ஓரளவு நீங்கள் கவர் பண்ணி இது பண்ணிங்கனாலே ஓரளவு ப்ரொடக்டிவாக இருக்கலாம். முடிஞ்சளவு வந்து திங்ஸ்லாம் நீங்கள் ஃபர்கட் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த நோஷன் ஆப் யூஸ் பண்ணி நோட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வேறு என்ன ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நானே ஒரு மாலாச்சு வீடியோ போட்டு எனக்கே ஒரு ஃப்ளோவாக வர மாட்டேங்குது பேசுகிறதுக்கு. பரவாயில்ல. வேறு ஏதாவது வீடியோ பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு பிரவீன். ப்ளீஸ்.